இந்த பணம் வச்சு நீங்கள் பண்ணுற போது இது மாதிரி தான் சேவிங்ஸ் பண்ணி வரணுமே தவிர, எடுத்த உடனே குழந்தை ஒரு எல்கேஜி தான் படித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே வரணும். எடுத்த உடனே நம்ம பிஹெச்டி வருமா? இல்லை. இந்த மாதிரி கிராஜுவலாக நீங்கள் நிதி மேலாண்மையை கரெக்டாக பண்ணணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு எறும்பு கதை கூட சொல்லியிருக்கேன். ஒரு எறும்பு பார்த்தீங்கன்னாக்கா அது 2 மில்லிகிராம் தான் எடை, ஆனால் அது தூக்கின்னு போகிறது பார்த்தீங்கன்னாக்கா 1 கிராம் எடையை தூக்கின்னு போகிறது. அந்த எறும்பை பார்த்து நம்ம சுறுசுறுப்பு மற்றும் சேமிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பார்த்து ஒரு கியூ பார்த்தீங்கன்னா ஃபார்மாக போகும். டிசிப்ளின் இதெல்லாம் அதுக்கிட்ட நம்ம கற்றுக்கிறதுக்கு நமக்கு இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், எதையுமே நினைக்கிறது கிடையாது. கையில் பணம் வந்தோம்னா அது என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் சில இடத்துல வீண் செலவுகள் பண்ணிடுறோம். செலவு பண்ணுறது தவறு கிடையாது, அது சுப செலவுகளாக இருக்கணும். 2 டைப் இருக்குது, சுப செலவுகள், அசுப செலவுகள். அசுப செலவுகள்ங்கிறது வந்து ஆஸ்பத்திரி போகிறது, சிரமப்படுறது, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் அசுப செலவுகள். சுப செலவுகள்னால் வீட்டில் நம்ம ஒரு கல்யாணம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம செலவு பண்ணால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம தேவையில்லாமல் வம்பு வழக்கு பண்ணிக்கிட்டு வெட்டி செலவு பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து.